சர்வேஸ்வரனான பகவான் ராமாவதாரம் பண்ண காலத்துல என்ன என்ன காரியம் பண்ணார்னா தர்மத்தை அனுசரிச்சு எல்லா காரியங்களையும் பண்றார். அவருடைய அவதார நோக்கமே தர்மத்தை நிலைநிறுத்தம். எப்பெல்லாம் தர்மத்துக்கு ஆரம்பிச்சோ அப்பியுத்தான தர்மஸ்ய ததாத்மானம் சிஜாமியான்னு பகவான் சொன்னதற்கு ஏற்ப அவதாரம் பண்ணி தர்மத்தை நிலைநிறுத்துறார். தர்மத்தின் பொருட்டு பிதிர்வாக்கிய பரிபாலனத்துக்காக பகவான் காட்டுக்கு வர அந்த தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக வருங்காலத்துல பரம பக்தாலான எல்லாரும் அவர் போற வேண்டிய யார் யாருக்காகவும் எல்லாருக்கும் அனுந்திரணும். எது லட்சியம் எதுன்னா ராவண வதம்ங்கிறது அதனுடைய லட்சியம்ங்கிறது ராவணனை வதம் பண்ணணுங்கிறது அவருடைய முக்கிய காரணம். ஏன்னா தேவதைகள் பிரார்த்தனை பண்ணியிருக்கா இந்த ராவணாதிகளை நீங்க வதம் பண்ணணும், வதம் பண்ணி எங்களுக்கு க்ஷேமத்தை தரணும்னு. அதன் பொருட்டு பகவான் அவதாரம் பண்ணியிருக்க. ராமாயணத்தை ரத்தன சுருக்கமா ஒரே ஸ்லோகத்துல சொல்லணும்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா யாந்திஞாய பிரவருத்தஸ்ய பிரியஞ்சோபி சகாயதாம் அபந்தானந்து கச்சந்தம் சோதரோபி விமுச்சதே. என்ன அர்த்தம்னா ஒரே வரியில ராமாயணம் சொல்லணும். என்ன சொல்லலாம்னா பகவானை போல எந்த ஒரு மனுஷனும் அந்த தர்மத்துல இருந்தானே ஆனால் திரியஞ்சோபி சகாயதான் வாய் இல்லாத மிருகங்கள் கூட பட்சிகள் கூட சகாயப்படும். அவன் தர்மத்துல இருந்தானே ஆனால் நல்லவனாக இருந்தான். இதுவே ஒருத்தர் கெட்ட மார்க்கத்துல கெட்ட காரியங்களை பண்ணிட்டு துராச்சாரனாக இருந்தானே ஆனால் அமத்தானத்து கச்சந்தம் சோதரோபி முடிச்சது. கெட்ட காரியம் பண்ணிட்டு இருந்தானா அவனுடைய கூட பிறந்த தம்பி கூட அவன் கூட இருக்க மாட்டான். ரெண்டுத்துக்கும் யாரா பிரமாணம்னா ரெண்டு ராமாயணத்திலேயே இருக்கு. திரியஞ்சோபி சகாயதாம் யாருடானா இது முன்பே சரித்திரம் சொன்னது போல ஜடாயு இதற்கு உதாரணம். வாயில்லா பூச்சி அது, ஒரு பட்சி அது. ஆனா அந்த பட்சி பகவானுக்காக ஜீவனை விடுது. ராம கைங்கரியார்த்தம் ஜடாயு ஜீவனை விடுற அதற்கு பிரமாணம் இது. அதற்கு மேல கடைசியில அந்த பாலம் அமைக்கிற காலத்துல ஒரு அணில் பகவானுக்கு சேவை பண்றது. எங்கேயாவது அணில் சேவை பண்ணுவான்னா ராமகாரியார்த்தம் அந்த அணில் சேவை பண்றது. ஏன்னா பகவான் அந்த நல்ல நல்ல வழியில போறதுனாலேயே மிருகங்கள் கூட பகவானுக்கு சகாயம் பண்றது. அது மட்டும் இல்ல, மிருகயோனியில ஒருத்தன் தான் அந்த சுக்ரீவன். சுக்ரீவன் என்னன்னா அவனும் பகவானுக்கு சகாயம் பண்றான். கெட்ட காரியத்துல இருந்தா தம்பி கூட உதவி தள்ளுவானி யாருன்னா ராவணன். கூடையே பிறந்து கூடையே இருக்கக்கூடிய அந்த விபீஷண சுவாமி நல்லது சொன்னோன்னு ஒதுக்கிடுறான். நீ இங்க இருக்க வேண்டாம் கிளம்புங்க. 4 பேரோட சேர்ந்து உதறிட்டு அந்த அண்ணா உதறிட்டு ராமர்கிட்ட சத்ருபட்சமான ராமர்கிட்ட சரணாகதிங்கிறான். பிரமாணம் ராமர் இந்த ராவணனே. அப்பேற்பட்டதான சரித்திரம் இந்த ராமாயணம். பூர்வ கதையில சுவாமி இந்த வாலிய வதம் பண்றார், வாலிக்கு மோட்சம் கொடுக்கிறார். முதல்ல இந்த யுத்தத்தை பானத்தினால அடி வாங்கின உடனே வாலி இந்த வலியினால சுவாமியை திட்டுறான். நீ பண்றது ரொம்ப தப்பு, மறைஞ்சிருந்து என்னமா நீ என்னை அடிக்கலாம், நீ பண்ணது ரொம்ப தப்பு இல்லையா? உங்களை பத்தி உங்க குடும்பத்தை பத்தி யார் யாரோ என்னென்னமோ சொல்றா, தர்மத்துல வந்தவர் தர்மத்தை விடமாட்டாருன்னு. ஆனா நீ என்னடா மரத்துக்கு பின்னாடி இருந்து என்னை ஏன் அடிச்ச, இதனுடைய காரணத்தை சொல்லணும்னு 5 பாயிண்டா கேட்கிறான். முதல்ல அப்படி பாயிண்டா கேட்கிறான். திருப்பி பகவானை குறிச்சு ஸ்தோத்திரம் பண்றான். மனசு உருகிறது ஸ்தோத்திரம் பண்றான். திருப்பி வலி பானத்தினுடைய வலி தாங்கல, திருப்பி கடைசியில அழறான். எல்லாம் முடிஞ்சு கடைசியில சொன்னா நான் தார சொன்னா என்ன போகும்போதே நீங்க போகாதீங்க, அங்க ராமலட்சுமணால் வந்திருக்காருன்னு அங்கதன் மூலியமாக நான் தெரிஞ்சுட்டேன். நீங்க போனேன்னா உங்களுக்கு வதம் ஏதோ ஒரு ஹானி ஏற்பட போறதுன்னு என்கிட்ட தார சொன்னான். அதையும் தாண்டிதான் நான் உன்னை தேடி வந்தேன் ராமா. என்ன லட்சியம்னா எனக்கு ஒரே எண்ணம், உன் கையால வதத்தை அடையணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நான் அந்த யுத்தத்துக்கே வந்தேன். எனக்கு தெரியும் நீ இருக்கேன்னு. ஏன்னா இதை விட்டா எனக்கு நல்ல கத்தி கிடைக்கவே கிடைக்காது. அது தெரிஞ்சுதான் நான் இங்க யுத்தத்துக்கு வந்தேன். சுவாமி மடியில
அடிச்சு அந்த வாதி கீழே விழுந்திருக்கான், அந்த வடியில எடுத்து போட்டு இருக்க. போற காலத்துல சுவாமி கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்னா? உடனே அந்த வாதி சொல்றான், என் புத்திரனை பார்த்துருக்கேன், அந்த அங்கதனை நீங்க பார்த்துப்பேன்னு வாக்கு கொடுக்கணுங்கிறார் சுவாமி. சத்தியம் பண்றார், நீ வச்ச பிரியத்தை நான் வைப்பேன்னு வாக்கு கொடுக்க. இப்ப நிம்மதியாக நான் கண்ண முடியும். வேற என்ன வேணும்னா? வேற எதுவுமே வேண்டாம். ஏன்னா உங்க சுவாமி உடனே பச்சளையை வைத்து நான் காப்பாத்துட்டோமா உன்னைங்கிற, நீங்க காப்பாற்ற வேண்டாம். எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன்னா காப்பாற்றலாம். நான் ஜீவனை விடுற காலத்துல அந்திம காலத்துல நீங்க இருப்பேன்னு எனக்கு இப்ப வாக்கு கொடுத்தேன்னா நீங்க இப்ப என்ன காப்பாற்றணும். அப்படி இல்லாத பட்சத்துல உங்க கையால கத்தி அடையிறது கிடைக்குமா? உங்க கையால கத்தி அடையிறது கிடைக்குமா? அதனால இது பரம பாக்கியம். நான் இப்படியே ஜீவனை விடுறேன்னா சுவாமி முகத்துக்கு நேர பார்த்துட்டே ஜீவனை விடுறேன். ஏன்னா எல்லா ஜீவன்களும் பிறக்கும் போது என்ன எண்ணம்னா, வயத்துல இருக்கும்போது ஞானமானா இருக்கும், இனிமே பிறக்கவே கூடாதுங்கிற எண்ணம் இருக்குமா வயத்துல. ஏன்னா பூமியை தொடாதனால பிறந்த உடனே இந்த உப்பு உடம்பு சாப்பிட்டு லௌகிகமா அந்த ஜனங்களோட பழக ஆரம்பிச்சோன்னு என்ன ஆகுதுன்னா எண்ணம் மாறி போயிடும். வாழணுங்கிற எண்ணம் வந்துடும், பகவான் அடையணுங்கிற வேட்கை போயிடும். இந்த சம்சார சாகரத்துல உழறதுனால பகவானையே மறந்துடும். ஆனா கர்ப்பத்துல ஸ்தோத்திரம் பண்றோம், பகவானே இனி நான் பிறக்க கூடாது. ஏன்னா கர்ப்பவாசம் அப்படியேற்பட்ட கஷ்டமான ஒரு நிலையில இருக்கக்கூடிய அந்த ஜீவன் எனக்கு இனிமே ஜென்மாவே வேண்டாம் ஞானமா இருக்கும். வெளியில வந்தோடனே எல்லாம் போயிடுது. வெளியில வந்த பிறகு நம்ம சிருஷ்டி பண்ணதே பகவான் மறந்துட்டு அவ காரியத்தை பார்த்துட்டு இருக்கோம். லட்சியம் என்னன்னா, பிறந்த நிலையில மனசு எப்படி இருக்குமோ அந்த நிலைக்கு மனசை கடைசியில கொண்டு போய் வைக்கிறதுக்காக தான் இவ்வளவு காரியம். நம்ம இப்ப சந்தியாவந்தனம் பண்றோம், ஒரு கர்மாக்களோ ஒரு தர்மமோ யார் யாருக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்றோம். அதற்கு என்ன லட்சியம்னா, கடைசியில போய் பகவான் கிட்ட போய் அந்த மனசு எடுக்கணும். அந்த ஜீவனை விடுற காலத்துல பகவான் கண்ணுக்கு நேரம் நிற்கணும். இது ஒண்ணுதான் எல்லா ஜீவன்களுடைய லட்சியமும், அதுதான். அதற்காக தான் பிரயாசப்படுறோம். அதற்குண்டான அங்கமான காரியங்கள் தான் இதெல்லாம். ஒருத்தருக்கு யோகம் பிடிக்கும், ஒருத்தருக்கு கர்மாக்கள் பிடிக்கும், ஒருத்தருக்கு ஞான மார்க்கம் பிடிக்கும், சிலவாருக்கு பக்தி மார்க்கம் பிடிக்கும், சிலவாருக்கு இந்த கதையை கேட்கறது பிடிக்கும், சிலவாருக்கு சில கதை சொல்றது பிடிக்கும். இது போல பலவிதமான மார்க்கங்கள். மற்ற மதத்துல எல்லாம் எப்படின்னா ஒரே மார்க்கம் தான். ஆனா நம்ம இது எப்படின்னா, இந்து மதம் எப்படின்னா ஆலமரம் போல அப்படி அடர்ந்து இருக்கு. யாருக்கு எது வேணுமோ அந்த ரூபத்துல பகவானை போய் அடையலாம். ஒரு உருளைக்கிழங்கு இருக்கு, ஒரு ஆத்துல வாங்குற டயத்துல ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமான ருச்சி பிடிச்சிருக்கு. அதுதான் நம்ம இந்து மதம்ங்கிறது. எப்படின்னா ஒருத்தர் சொல்றாரு அஞ்சு மாப்பிள்ள அந்த ஆத்துக்கு, மாமியார் என்ன பண்ணலாங்கிறா. அதுல இருக்கிற ஒரு மாப்பிள்ள சொல்றான் நீ கறி பண்ணுங்கிறான். இன்னொரு மாப்பிள்ள சொல்றான் நன்னா ரோஸ்டா பண்ணுங்கோ, மேலால கறியா வேண்டாம் நன்னா ரோஸ்டா பண்ணுங்கிறான். இன்னொருத்தர் சொல்றா முழுசா சின்ன அப்படியே முழுசு போட்டு கறி பண்ணுங்கிறார். இன்னொருத்தர் சாம்பார்ல தானா போடணுங்கிறார். இன்னொருத்தர் வேக வச்சு அப்படியே தொட்டுக்க போடணுங்கிறார். 5 ஒரே பதார்த்தம், ஆனா 5 விதமான எண்ணங்கள் அதுல உற்பத்தி ஆகுது. அதற்கு சுதந்திரம் உண்டு. இதுதான் நம்ம இந்து மதம்ங்கிறது. எல்லாருக்கும் ஒரே வேட்கை பகவான் அடையணும். அதற்காக தான் இவ்வளவு பிரயாசப்படுறோம். பாலி சொன்னால் எல்லாரும் அந்த பிரயாசம் தான் பண்றோம். அந்த நிச்சயத்தை நீ கொடுத்தேன்னா நீ எனக்கு காப்பாற்ற, கொடுக்க மாட்டேன்னா என்னை இப்படியே விட்டுடுன்னு சொல்லி சுவாமி அவருக்கு மோட்சத்தை கொடுக்க. தார விவாதம் பண்றா, என்னமா நீங்க அடிக்கலாங்கிறா. ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறா சுவாமிய. லட்சுமண சுவாமி விட்டு பேசவே முடியாதுன்னு அப்படி ஒரு ஞானத்தோட பேசுறா. தாரைய சமாதானப்படுத்தி சுவாமி சுக்ரீவனுக்கு அகண்டதான இந்த வானர ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். அங்கதனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க சொன்னபடி அந்த சுக்ரீவன் வரல. ஏன்னா ரொம்ப நாளா இந்த ராஜ்யமே இல்லாதபடிக்கு காஞ்சி போய் கிடக்காம சுகங்கள் எதுவுமே இல்லை, வறுமை மட்டுமே இருக்கு. அதனால 2 மாச காலம் கழிச்சு வரேன்னு சொன்ன சுக்ரீவன் வரவே இல்லை. உடனே சுவாமி கோபம் கொடுத்த வார்த்தை மீறி விட்டு அந்த பையன் வராம இருக்கானே, போய் என்னன்னு கேட்டுட்டு வான்னு லட்சுமண சுவாமி அனுப்ப. லட்சுமண சுவாமி ஒரு டங்காரம் பண்ணி கூப்பிட்டார். அங்கதன் சமாதானப்படுத்துறான்.
உடனே அந்த சுக்ரீவன் என்ன பண்ணான்னா, நான் போனா அவன் என் கழுத்தையே வாங்கி விடுவான். லட்சுமண சுவாமி அவ்வளவு கோபத்துல இருக்கான், முதல்ல நீ போய் அவனை சமாதானப்படுத்துன்னு சாரி அனுப்புறா. தாரவரத்தை பார்த்து தார அப்படியேற்பட்ட ரூபவதியான தாரவரா, ஆனா சுக்ரீவ சுவாமி அந்த லட்சுமண சுவாமி தலையை புரிஞ்சுக்கிறது. அப்பேற்பட்டதான வைராக்கியம் அந்த லட்சுமண சுவாமிக்கு. தார மிரண்டு போறா, எப்பேற்பட்ட வைராக்கியம் இந்த லட்சுமணனுக்கு. ஏன்னா என்ன பார்த்து மயங்காதவா யாருமே கிடையாது. சுக்ரீவன் ஏன் என்ன வச்சுட்டு இருக்கான், என்ன கூட கல்யாணம் பண்ணிக்காம ஏன் வச்சுட்டு இருக்கான்னா என்னுடைய ரூபத்தை. அப்பேற்பட்ட ரூபவதி தார, ஆனா நீ என்ன பார்த்தோன்னு தலையை கொடுத்துக்கிற பாத்தியா, உன்னுடைய ஜிதேந்திரத்தை கண்டு நான் வியக்கிறேங்கிறா. கோபப்படாத லட்சுமணா, வறுமையில இருந்ததுனால இப்ப சுகம் கிடைச்சிருக்கு, அதை கொஞ்சம் அனுபவிக்கணுங்கிறதுனால சுக்ரீவனுக்கு தன்னை மறந்து இருந்துட்டான். ஆனா காரியத்தை மிச்சமே வைக்கல, போய் கூட்டிட்டு போய் காமிக்கலாம். அந்த சைன்யங்கள் 4 திக்கும் பறந்து விரிந்து இருக்கு. லட்சுமண சுவாமிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்படி நடந்துட்டாலும் காரியத்தை சித்தப்படுத்திட்டு அவனுடைய காரியத்தை பார்த்துருக்கான். லட்சுமண சுவாமியை பல்லக்கில வச்சு கூட்டிட்டு வர சுவாமிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா முன்பு நடந்த சமாச்சாரத்துல சுவாமியை அவமதிச்சிருக்கான். இப்ப லட்சுமண சுவாமிக்கு அவன் மரியாதை கொடுத்து கூட்டிட்டு வரத பார்த்தோன்னு சுவாமிக்கு மனசு ரொம்ப திருப்தி ஆயிடுது. சுவாமி கிட்டே இந்த சைன்யங்கள்லாம் காமிக்க எல்லாம் மேல என்ன பண்ணலான்னா, தென்திசையை நோக்கிதான் போயிருக்கான்னு ஜட்டாயுடைய வாக்கு, அந்த ராவணனுடைய புஷ்பக விமானம் போயிருக்குன்னு ஒரு வாக்கு. அதை தவிர இந்த சைன்யங்கள்லாம் குரங்குகள்லாம் வந்து நகையை கொடுக்கறது சுக்ரீவன்ட்ட. பல திக்குகளிலேருந்து வரும்படியுமான ஆணை போட்டிருக்கான் இந்த சுக்ரீவன். அதுல தென்திசையிலேருந்து வந்த குரங்குகள் நகைகள்லாம் கீழே விழுந்து கிடக்கு. யாரு போடுறதுன்னா, தேவி போற காலத்துல ஒரு தன்னுடைய உடவ தளப்புல ஒரு பாகத்தினுடைய நகைகள்லாம் சுருட்டி போட்டிருக்கா. அதை கொண்டு வந்து குரங்குகள் கொடுக்கிறது. உடனே சுவாமி இதெல்லாம் தேவியோடதுன்னு தெரிஞ்சுட்டு தென்திசைக்கு ஆள் அனுப்பணும். பிரதானமா உள்ள வானரங்களை தென்திசைக்கு அனுப்புறான். அங்கதன், ஜாம்பவான் முதலிய வானரங்கள். அதுல முக்கியம் யாருன்னா ஆஞ்சநேய சுவாமி. 3 திக்குகள் போன மீதி குரங்குகள்லாம் வந்து சேர்ந்து விடுது. நாங்க சீதையை பார்க்கல, தேடி பார்த்தோம், கிடைக்கல, எங்க இருக்கா தெரியலன்னு சொல்லிட்டு வர. தென்திசைக்கு போன குரங்குகள் மட்டும் திரும்பி வரல. அதற்கு மேல போகிறதுக்கு இடம் இல்லை. சமுத்திரம் வந்து சமுத்திரத்தோட இடம் முடியறது. அந்த கரையில உட்கார்ந்துட்டு வருத்தப்படுறது. ஏன்னா நம்ம திரும்பி போனா, நம்ம போனாதான் மீதி எல்லா குரங்குகளுக்கும் ஜீவன் கிடைக்கும். இல்லாட்டி சுக்ரீவாருக்கு தலை வாங்கி விடுவான். அது மட்டும் இல்ல, நம்ம போய் நல்ல செய்தி சொல்லி ஆகணும், தேவிய பார்த்தேன்னு சொல்லி ஆகணும். ஆனா எவ்வளவு தேடியும் கிடைக்கல. என்ன பண்றதுன்னு தெரியல. சோகத்துல அழகுது. நம்மளுக்கு துக்கம் வந்தா என்ன பண்ணுவோம், பக்கத்துல அந்த கதவை போய் தட்டுறோம். ஆனா இவர் என்ன பண்றாரு, இந்த குரங்குகள் தான் என்னன்னா, துக்கம் வந்தோன்னு எதை விமோச்சனமா வச்சுட்டு இருக்குன்னா, ராமாயணத்தை விமோச்சனமா வச்சுட்டு இருக்கு. கடற்கரையில உட்கார்ந்துட்டு ராமாயணத்தை கண்ணுருகி பாட ஆரம்பிச்சுட்டு கண்ணு ஜலம் வர பாடுறது. ஆதியிலேருந்து உள்ள கதையெல்லாம் நினைச்சு அழ. அந்த கதையில ஜட்டாயுடைய நாமம் வர, அவருடைய அண்ணாவான சம்பாதி. நீங்க ஏதோ ஒரு பட்சியுடைய பெயர் சொன்னீங்களே ஜட்டாயுசுன்னு, என்னன்னு கேட்கல. அந்த விருத்தாந்தத்தை சொல்ல, அந்த சம்பாதிக்கு ரக்கை இல்லாம கிடக்கு. ஒரு விபத்துனால இந்த ராமாயணத்தை கேட்டோம்னு ரக்கம் உழைக்கிறது. ஆகாசத்துக்கு போய் ஒரு வட்டம் அடிச்சுட்டு அங்க அசோகவனம், லங்கையில அசோகவனம் தெரிகிறது. அதுல சீதாதேவி இருக்காங்கிறத பரியந்தம் விவரத்தை சொல்லிவிட்டு அந்த சம்பாதிப்பை எடுத்து உடனே இருக்காங்கிறது தெரிஞ்செடுத்து, ஆனா எப்படி அடையிறது, அந்த தேவி எப்படி போய் பார்க்கறது, யாரு போய் பார்க்கறது? சும்மா வேண்டாம், 100 யோஜனைக்கு மேல இருக்கக்கூடியதான கடல், அதை தாண்டி எப்படி போறது, யாரு போறது? எல்லாரும் சேர்ந்து பேசுறா. ஒருத்தர் 10 யோஜனை, 20 யோஜனை, இது போல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு யோஜனை சொல்ல. ஒருத்தர் 100 யோஜனையும் நான் போயிடுவேன், ஆனா திரும்பி வர முடியாது. இப்படி பல விதமான சர்ச்சைகள், பேச்சுவார்த்தை நடக்க கடைசியில என்னன்னா, இதுல எதையுமே கலந்துக்காம ராம தியானத்துல இருக்காரு ஆஞ்சநேய சுவாமி. ஏகாந்தமாக உட்கார்ந்து ராமரை தியானம் பண்ணிட்டு இருக்க. ஜாம்பவான் பார்த்தார், இது யாரால முடியும்னா அந்த ஆஞ்சநேய சுவாமியால் தான் முடியும். அவரை போய் கூட்டிட்டு வர
ஏ அனுமண்டே, நீ நினைச்சா இது முடியும், உன்னுடைய பிரபாவம் உனக்கே தெரியாதுன்னு சொல்லி அவருடைய பிரபாவத்தை சொல்ல உடனே சுவாமி கிளம்பிட்டார். நான் போய் அந்த தேவியை கண்டு வரேன்னு கிளம்புறார். சவேகமான வேக சமாஹிதாத்மா ஹரிப்ரவீர பரவீரஹந்தா மனசமாதாய மகானுபாவா ஜகாமலங்காம் மனசா மனஸ்வி. எதனால கிளம்பினார்னா மனசா மனஸ்வி, ஜகாமலங்காம் மனசா மனஸ்வி. மனதினால முன்பு கிளம்பிட்டார். சரீரத்தினால போக போறது வேற, ஆனா மனசுனால முன்னாடி போறது. ஒரு தூதன்னா எப்படி இருக்கணும்ங்கிறத இதுல காண்கிறார். ஆஞ்சநேய சுவாமியை பார்த்துதான் அதை கத்துக்கணும். உத்தம வீரன் தூதன்னா எப்படி இருக்கணும்னா ஸ்வயம் ரட்சதஸ்தன்னு பரான் நாசயன்னுங்கிற வீரனுக்கு அழகு எதுன்னா முன்வச்ச கால பின்வைக்காததும், தன் எங்கே இருந்து போயிருக்கோமோ அந்த எஜமானுடைய கௌரவம் குறையாமல், நம்ம எதற்காக போயிருக்கோமோ அந்த அந்த காரியத்துக்கு இடைஞ்சல் இல்லாம பக்கவாட்டை சரி பண்ணிட்டு யார் ஒருவன் வரானோ அவனே உத்தம தூதன்கிற. ஸ்வயம் ரட்சதஸ்தன் தன்னையும் காப்பாத்திக்கணும். அதே சமயத்துல பரான் நாசைன சத்ரு பட்சத்துல ஒருத்தரையாவது வதம் பண்ணணும். அவன் தான் உத்தம வீரன்கிற இந்த வீர லட்சணத்தோட பொருந்திய ஆஞ்சநேய சுவாமி கிளம்புற. இங்கேருந்து கிளம்ப போறார். யாருக்குமே பலம் இல்லை, இவர் மட்டும் எப்படி கிளம்பினார் அப்படின்னா மத்தவெல்லாம் அவரோட பலத்தை நம்புறார். இவர் எந்த பலத்தை நம்புறாருன்னா பகவான நம்புற, அந்த ராமரை நம்புற. அவருடைய சரணத்தை நம்புறதுனால, அவருடைய நாமத்தை நம்புறதுனால அவர் தான் இவரை அக்கறைக்கு கொண்டு போய் விட போறார். இதுல என்னன்னா நம்ம பகவானை பிடிச்சிருந்தோம்னா அவர் அந்த கஷ்டத்திலேருந்து காப்பாற்றுவார். நம்ம சாமர்த்தியம் நினைச்சோம்னா அது நடக்காது. பிரகலாத சுவாமி சொல்றார், நீ பகவானை நம்பினியானா அவன் காப்பாற்றுவான். அவ அப்பா கூப்பிட்டு கேட்கிறா, இரண்யகசிபு கேட்கிறான், ஏ பிரகலாதா, நான் இந்த குடும்பத்துல பிறந்ததுலேருந்து யாருமே ஹரிபஜனம் 4 குழந்தைகள், அதுல கடைக்குட்டியான பிரகலாத சுவாமியை கூப்பிட்டு கேட்கிறார், நான் யாரையுமே ஹரிபஜனம் பண்ண விடாம தடுத்து வச்சிருக்கேன். இந்த ஆத்துல மட்டுமானா ஆத்துல இல்ல, சரி இந்த அரண்மனையிலையானா அரண்மனையில இல்ல, இந்த ஊர்லயானா அந்த பிரபஞ்சத்திலேயே அவன் யாரையுமே பகவன் நாமா பண்ண விடாம தடுத்து வச்சிருக்கான். அவனுக்கு என்ன ஒரே எண்ணம்னா என் தம்பிய வதம் பண்ண, இரண்யாட்சனை வதம் பண்ண அந்த ஹரிநாராயண வதம் பண்ணி விதிரப்பிரியம் தற்பயிஷியேன்னு என்னைக்கு நான் தர்ப்பணம் பண்றேனோ அன்னைக்குதான் எனக்கு சாந்தி. அந்த ஹரிநாராயண வதம் பண்ணாலே ஆச்சுன்னு நிற்கிறாவ. அப்படி இருக்கிற காலத்துல யாரையுமே பகவன் நாமா சொல்லக்கூடாதுன்னு. அப்புறம் அப்படி இருக்கிற காலத்துல அவாத்திலேயே நாரதருடைய உபதேசத்தினால ஒரு குழந்தை பிரகலாத சுவாமி பிறந்த. அந்த பிரகலாத சுவாமி ஒரு தடவை ஆச்சு, 2வது தடவை நமஸ்காரம் பண்ற காலத்துல நான் ஊரையே கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன், ஆனா எல்லாத்தையே பிறந்து எனக்கு நேரையே நீ பகவன் நாமா சொல்லு. எந்த பலத்துல நீ இந்த பகவன் நாமா சொல்ற? யாருடைய பலம்? கஸ்தே பலமிதி அப்படின்னு கேட்கிற. உடனே அந்த பிரகலாத சுவாமி பலன்மே வைகுண்டா, பலன்மே வைகுண்டா. அப்பா எனக்கு பலம்னா யாரு தெரியுமா? அந்த வைகுண்டவாசியான நாராயணன் தான் எனக்கு பலம். எனக்கு மட்டும் பலம் இல்லப்பா, தான் வச்ச உங்களுக்கும் அவன் தான் பலம். உங்களுக்கு மட்டுமானா உங்களை சுத்தி நிக்கிறாளே 5000 வீரர்கள் உருவின கத்தியோட உங்க ஆணைக்கு ஏற்ப நிற்கிறாளே அவளுக்கும் அவர் தான் பலம். அது மட்டும் இல்லப்பா, சயேவ திரிலோக்கியம் 3 லோகத்துல இருக்கக்கூடியதான எல்லா ஜீவராசிகளுக்கும் அவன் தான் பலம். அயம் தீரவா அகதீத்துங்கிற அப்படி சொன்னாராமே பிரகலாதன் வாஸ்தவமான கேட்கிறார். குருவாயூரப்பன் மண்டையாட்டி ஆமாங்கிறான் தலையாட்டி.